அண்மையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மற்றும் MP கல்யாண் பானர்ஜி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மேற்கு வங்கத்தில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்திருந்தார். 80 சட்டமன்ற உறுப்பினர்களில் 20 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடனான திட்டமிட்ட கூட்டத்தை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்தார். மொத்தமுள்ள உறுப்பினர்களில் 4/3 பங்கு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வராதது பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிற்கு ஆதரவு தர தயாராகி வருகிறார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குணால் கோஷ், கட்சி தலைவர்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கள அளவில் போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். எனவே அவர்கள் அங்கு போராட்டங்களை கவனித்து வருவதால் கூட்டத்திற்கு வர முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாக எங்கள் தொண்டர்கள் மீது கடுமையான காவல்துறை நடவடிக்கை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். முன்னதாக தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் சோனார்பூரில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மே 30 அன்று சந்தித்த போது திரிணாமுல் காங்கிரசின் தேசிய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அபிஷேக் பானர்ஜி மீது செங்கற்கள், கற்கள் மற்றும் முட்டைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது கண் அருகே காயம் ஏற்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை தொடர்பாக புகார் அளிக்க ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள சண்டிதாலா காவல் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது தான் தாக்கப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜி குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்தை கொலை முயற்சி என்று குறிப்பிட்ட அவர் பாஜக தொண்டர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இருதரப்பு குற்றச்சாட்டுகளையும் பாஜக நிராகரித்தது. சோனார்பூர் சம்பவம் குறித்து பேசிய பாஜக திரிணாமுல் தலைமைக்கு எதிராக மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியதாக கூறியது. கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து மேற்கு வங்கத்தை ஆண்டு வந்த மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது. 80 இடங்களில் மட்டுமே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மறுபுறம் பாஜக 200க்கும் அதிகமான இடங்களில் வென்று மாநிலத்தில் முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது. மம்தா பானர்ஜி தனது பவானிபூர் தொகுதியில் தற்போதைய முதலமைச்சர் சுவேந்து அதிகாரியிடம் 15,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மறுபுறம் மேற்கு வங்கத்தை ஆண்ட கம்யூனிஸ்டுகளும் தேசிய அளவில் பலமான கட்சியாக இருந்த காங்கிரசும் தற்போது மேற்கு வங்கத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளன. தற்போது பாஜகவின் மாபெரும் வெற்றியின் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலத்தில் செல்வாக்கு இழந்துள்ளதாக பேசப்படும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு ஆப்சென்ட் ஆனது மேலும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது.